ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த மாஃபியா ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி மத்தவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே, வித்தவுட் எனி இன்ட்ரோடக்ஷன் ட்ராமாக்குள்ள போயிரலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல, ஆமா இன்னைக்கு என்னோட பர்த்டேவும் இல்ல, எந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனும் இல்ல. அப்புறம் எதுக்கு ரிங் குடுக்குறாரு இவரு? ஓகே. உண்மையான டைமண்ட் தானா? கடிச்சுலாம் பார்ப்பாளா? கடிச்சு பார்த்துட்டு, ஆ உண்மையான டைமண்ட் தான் போல இருக்கே, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே எங்க ஸ்கூலுக்கு காமிச்சா, ஆமா மூ எங்க? ஆ மூ தவிர வேற எதுவுமே என்கிட்ட பேசாதடா, அதுவே கேட்டுட்டு இரு. அப்படி சொல்லிட்டு இங்கெல்லாம் கலாய்ச்சிட்டு இருப்பாங்களா? ஏய் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சரி நீ என்னடா? எத்தனை பொண்ணுங்க இன்னைக்கு உன் லிஸ்ட்ல? இங்க பாரு, நான் அப்படிலாம் இல்ல. நான் வந்து ஷானுக்கு வந்துட்டு ரொம்ப லாயல் ஆயிடுவேன். உனக்கு தெரியும்ல? அதெல்லாம் தெரியுதுதான். உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஷான் வந்து இந்த வாரம் வரா. ஓ அப்படியா? சரி நீ சொல்றா. எப்பதான் வந்துட்டு நீ வந்து ஏமிக்கு வந்து கன்ஃபர்ஸ் பண்ண போற? அதுவா? ஏன் என்ன ஆச்சு? நீ தான் வந்து அவள லவ் பண்றல்ல. அப்புறம் என்ன கன்ஃபர்ஸ் பண்ணா என்ன? என்ன தப்பு? ஆனாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து கால் பண்ண போறேன். நீ கன்ஃபர்ஸ் பண்ண போற. வாங்கடா அப்படி சொல்லிட்டு இவளும் கால் பண்ணுவா. இங்க நம்ம ஏமி கால் வருமா? அவளுக்கு வந்துட்டு அந்த ரிங்டோன் கேட்டதுக்கப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவா. அந்த ரிங்டோன் வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு கடைசியில தான் ஃபோன் எடுப்பா. ஹே என்னடி கால் பண்ணியிருக்க? அதெல்லாம் சும்மா தான். ஹாய் ஏமி அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கத்துவானுங்களா? என்ன எல்லாருமே இருக்கானுங்களா உன் கூட? அமைதியா இருங்கடா. சரி மோ இருக்கானா? பத்தி பத்தி அவன் என்னதான் கேட்டா அப்படி சொல்லிட்டு இங்க மோ வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்புறம் வேற எதாவது கேளு, வேற எதாவது கேளு அப்படி சொன்னதுக்கப்புறம், சரி உனக்கு மெகேலன் தெரியுமா? மெகேலனா? யார் இது? என்ன இவளுக்கு எதுவுமே தெரியல. அதான்டி மெகேலன். மெகேலன்னா உன் பாய் ஃப்ரெண்டா அவன்? ஐயோ! இல்ல. சொல்லிட்டே இருப்பாங்களே வீட்ல. இந்த மாரி வந்துட்டு ஒருத்தன் வந்து கொன்னுட்டான்னு சொல்லிட்டு. ஓ! அவன பத்திலாம் அம்மா பேசக்கூட சொல்லியிருக்காங்களே! அப்டி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாளா? ஆமா யார்ட்ட பேசிட்டு இருக்க? அப்டி சொல்லிட்டு இங்க நம்ப ரோஸ்ல கேட்டுட்டு இருப்பாரு. அத கேட்டுட்டு அவ, ஏய் ஏமி இன்னும் ஏதோ ஒரு பையன் கூடயா இருக்க? ஆமா. அவர் பேரு தான் ஜீக். அவர் வந்து டிரைவர். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்டி சொல்லிட்டு இவன் வந்து ஃபோன வாங்கி ஃபோன் வச்சுருவான். என்ன இவ ஃபோன வச்சுட்டா பேசிட்டு இருக்கும்போது அப்டி சொல்லி இங்க கதறிட்டு இருக்க. இப்ப எதுக்கு நீங்க என் ஃபோன் எடுத்தீங்க? ஆமா எதுக்கு இப்ப நீங்க வந்து என் பெர்மிஷன் இல்லாம என் ஃபோன்லாம் தொடுறீங்க? இங்க பாரு நான் என்ன சொன்னேன் உன்ன? சரி அந்த ரிங் எங்க? ஓ! ஆமால்ல. ரிங்க போடு ஃபர்ஸ்ட்டு. ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு ரிங்க போட்டுட்டு, கியூட்டா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. அப்படி சொல்லி பார்த்துட்டுருப்பா. அப்புறம் யாரோ வர சத்தம் கேட்குமா, அதனால போய் ஓடி போய் ஒளிஞ்சுப்பா. இவனும் வந்துட்டு கமின் அப்படி சொல்லிட்டு பார்த்தா இவள காணோம். எங்க போயிட்டா அவ? இங்க ஒரு பொண்ணு இருந்தாளே! பொண்ணா? எங்க சார்? இங்க ஒரு பொண்ணு நின்னுட்டுருந்தாம்மா. அவ பேரு ஏமி. ஏமி எங்க போயிட்ட? அப்படி சொல்லிட்டு இவர் அப்படியே குனிஞ்சு பார்ப்பாரா, பேன்னு சொல்லி பயமுறுத்துவா. ரோஸ்மெல்லி கொஞ்சம் பயந்துருவாரு. பயந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுவா இங்க இருந்து ஒரு கரப்பான்பூச்சி பார்த்தேன். அதனால வந்து அது இனிமேல் வந்து என் பெட்டா எடுத்துக்கலான்னு வந்தேங்க. என்னது கரப்பான்பூச்சி பெட்டாவா? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேன். அதுல என்ன தப்பு இருக்கு? லூசு மாரி வந்து பேசாம வந்து சாப்பிடு வா. எனக்கு தெரியும் உனக்கு பசிக்குதுன்னு. வந்து சாப்பிடு. ஆ சரி, சரி. ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு அவ வந்து கைய வச்சு பார்த்துட்டே இருப்பாளா, அத இந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, என்னது ரிங் போட்டிருக்காளா அவ? அந்த ரிங் எப்படி அவ போடலாம்? நீங்க கொஞ்சம் இப்ப வெளிய போறீங்களா? ஓகே சார். அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து வெளிய போயிடுவாங்க. ஆமா, இப்ப ஏன் அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஓ! அவங்க தான் உங்க பாஸா? ஓகே எனக்கு புரிஞ்சுச்சு. அவங்க தானே ரோஸ்வெல். என்ன சொல்ற நீ? ரோஸ்வெல் ஒரு பையன். ஆ ஆமால்ல. ஓகே, ஓகே. ஆ எனக்கு இன்னொன்னு தோணுது. நீயும் ரோஸ்வெல்லும் ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கீங்க. 2 பேரும் லவ் பண்றீங்க தானே? என்ன சொல்ற? நான் ஒண்ணும் கேட்க கிடையாது. ஓ! ஓகே. அப்படியா? சரி, சரி. ஓகே. சரி அப்பனா நீ தான் வந்துட்டு ரோஸ்வெல்ல எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் சரியா? ரோஸ்வெல்லலாம் நீயே கண்டுபிடிச்சுக்கோ. என்னது கண்டுபிடிக்கணுமா? அப்படின்னு என்ன சொல்ற? அவர் தொலைஞ்சு போயிட்டாரா? நம்ம இனிமேல் அவர போய் கண்டுபிடிக்க போறோமா? நீ இப்படியே தேவையில்லாம பேசிட்டு இருக்க. வாய மூடு. இல்ல, இல்ல நீ இப்படி நடக்கவே கூடாது. அப்புறம் எப்படி எங்களுக்கு ஸ்டோன்ஹர்ஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு ஸ்பான்சர் கிடைப்பாங்க? அப்புறம் எப்படி என்னோட ஸ்காலர்ஷிப்? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ இந்த மண்டே மீட்டிங் இல்லன்னா, எனக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. ஜீக் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்றியா? எனக்கு எப்படியாவது ரோஸ்வெல்ல பார்த்து பேசி ஸ்பான்சர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டா கெஞ்சிட்டு இருப்பா. அத பார்க்கும்போது இங்க நம்ம ரோஸ்வெல்க்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாது. அதனால ஆ சரி, சரி. மண்டே மீட்டிங்க நான் பார்த்துக்கிறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இப்ப சாப்பிடு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுவாளா? போதும், போதும். போய் சாப்பிட்டு போ. ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே, உனக்கு வேண்டாம்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ சாப்பிடு. நிஜமா தான் சொல்றியா? அப்புறம் நான் தரமாட்டேன். வேண்டாம் சாப்பிடு. சரி, சரி. ஓகே. அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பா. ஆமா ஜீக்கு இப்ப நீ எதுக்கு என்ன வந்து வீட்ல கொண்டு வந்து விடுற? இதெல்லாம் தெரிஞ்சா ரோசல் உன்ன திட்ட மாட்டாரா? அவர் தான் உன் பாஸ் ஆச்சே. ஆல்ரெடி லேட் வேற ஆயிடுச்சு. இது என் கடமை வேற. உன்ன கொண்டு போய் விட்டு தான் ஆகணும். ஓ! அப்படியா? சரி, சரி.
இப்போ எதுக்கு நீ வந்துட்டு ரோஸ்வெல் வந்து ஸ்டோன்வெஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும், ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைக்கிற? அது ஏன்னா அவரு ஸ்பான்சர் பண்ணா தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் குடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா அவரு ஸ்பான்சர் பண்ணி தான் ஆவணும். அப்படியா? அப்படி அவர் சப்போஸ் பண்ணலன்னா? இல்ல நீ அப்படி சொல்லக்கூடாது. நீ தான் அவர வந்து கன்வின்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கேல்ல. நீ இது கன்வின்ஸ் பண்ணி தான் ஆவணும். இப்போ உங்க பண்ணலன்னா என்ன ஆகும்? எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஆல்ரெடி எங்க அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாமே எங்களுக்கு கஷ்டமா போயிடும். ஸோ எனக்கு என்னால படிக்க முடியாது. நல்ல வேலை கிடைக்காது. என் வாழ்க்கையே கஷ்டமா போயிடும். அதனால நீ வந்து சொன்ன மாரி ஹெல்ப் பண்ணணும் சரியா? அதுக்கு வந்து அவன் எதுவுமே சொல்லாம சைலண்ட்டா வந்து இவளே பார்த்துட்டு இருப்பானா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ எனக்கு தெரியும். ஏன் சொல்லு? ஏன்னா நீ எனக்கு ரிங் குடுத்துருக்க. அப்புறம் என்ன வீட்ல கொண்டு வந்து விடுற. ஸோ ரோஸ்வெல் கிட்ட கண்டிப்பா பேசுவ. ஸோ அதனால எனக்கு ஸ்காலர்ஷிப் கண்டிப்பா கிடைக்கும். அப்படி சொல்லிட்டு பாசிட்டிவா பேசிட்டு வந்துட்டுருப்பா. வீட்ல அப்படியே இறக்கி விடும்போது, "ஓ! ஏன் மீரோ, நீ பயங்கரமா முன்னேறிட்ட போல இருக்கு. இப்ப ஏதோ ஒரு பையன் கூடலாம் வந்து கார்லேருந்து இறங்கிட்டு இருக்கமா?" அதாவது நீங்க ஏமி ரொமேரோவா? நான் ஏமி ரொமேரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ப்பா. நீங்க பேசாதீங்க. சொல்லுங்க மேடம். யார் இவரு? ஆமா. ஏமி யாரும்மா அவரு? அவரு உன்னோட டீச்சரா? இல்ல உன்னோட பாய் ஃப்ரெண்டா? அம்மா அப்படிலாம் இல்ல. அமைதியா இரும்மா. அவர் பேரு ஜீக். இது என்னோட அம்மா, அப்புறம் இவ என் தங்கச்சி. ஹாய் ஆன்ட்டி. ஆ ஓகேப்பா. சரி ஏமி எதுக்கு நீ தெரிஞ்சவர் வந்து வெளில நின்னு பேசிட்டு இருக்கா? வா உள்ள போய் உட்காந்து பேசலாம். ஆன்ட்டி நீங்க எப்படி தெரியாத ஒருத்தன வந்துட்டு வீட்டுக்குள்ளலாம் வச்சு பேசுவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம ரோஸ் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருப்பாளா, அத கேட்டுட்டு அதனால ரோஸ் என்ன சொல்வாருன்னா, "ஆமாம்மா நான் வந்து இன்னொரு நாள் வரேன். இப்போ வேண்டாம். சரி எமி நான் வந்துட்டு மண்டே மீட்டிங்கில பார்க்கலாம் உன்ன." ஓகே." அப்படி சொல்லிட்டு அவள அனுப்பி வச்சுருவா. அப்புறம் இங்க வந்துட்டு ரோஸ்வெல் வந்து கார்ல வந்து அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி, "இங்க பாரு மண்டே என்ன மீட்டிங்கா இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு, காலையில ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் ஸ்டோன்ஹர்ஸ்ட் யூனிவர்சிட்டியில தான். அதுவும் கிளியரா சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. அவங்க ஸ்டூடண்ட் ஏமி ரொமேரோ தான் வந்து பிரசன்ட் பண்ணணும். வேற யாரும் பிரசன்ட் பண்ண வேண்டாம் அத." "ஆனா சார் ஏன் அந்த பொண்ணு பர்ட்டிகுலர்ல? நான் சொல்றது கேட்குறீங்களா இல்லையா?" ஓகே சார்." ஸோ இந்த மாரி இங்க அவர் சொல்லி முடிக்க, இங்க நம்ம ஏமிக்கு வந்துட்டு கால் பண்றாங்க யாரோ. வழக்கம் போல அவ வந்துட்டு கால் வந்தோனே அந்த ரிங்டோனுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்புறம் வந்து கடைசியில தான் வந்து எடுத்துட்டு, சொல்லுங்க ப்ரொஃபசர். அதாவது மிஸ்டர் ரோஸ்வெல்லோட உன்னோட மீட்டிங் வந்துட்டு மண்டே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால மறக்காம வந்து போயிடு. அதுவும் ரோஸ்வெல்லோட ரெக்வெஸ்ட். நீ தான் போய் ஆவணும்." என்னது? ரோஸ்வெல் ரெக்வெஸ்ட்டா? அவருக்கு என்ன பத்தி தெரிஞ்சுச்சா என்ன? எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் எங்க புரொஃபஸரா, "ஏமி கேட்குதா இல்லையா? சொல்லுங்க புரொஃபசர். நம்ம காலேஜோட மொத்த மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு. மறந்துறாத." ஓகே புரொஃபசர். கண்டிப்பா." அப்படி சொல்லிட்டு இங்க அவ ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்களா? "என்னடா நிக்கோ ரொம்ப சைலன்ட்டா இருக்க மாரி இருக்கு." "ஓ! ஏமி மிஸ் பண்றியா? நீ தான் உன்னோட தங்கச்சி கிட்ட தான் சொல்லி அவனோட லவ் வந்து புரிய வைக்கலாம்ல." எங்க அது எதுவுமே நடக்கிற மாரி தெரிய மாட்டேங்குதே! இவளே பேச மாட்றா! நில்லுங்கடா நான் பேசுவேன்டா." பேசி கிழிச்சதுடா. நாங்களும் தான் பார்த்துட்டு இருக்கோம்." அப்படி சொல்லி எல்லாரும் வந்து நிக்க வச்சு கலாய்ச்சிட்டு இருக்க. அப்புறம் வெயிட் பண்ணுங்க காய்ஸ். ஈமி இன்னைக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கா. அவ இன்னைக்கு வரமாட்டாளாம். என்னமோ வந்துட்டு வெளிய ஏதோ ஈவென்ட்க்காக போறேன்னு சொல்லிட்டு போட்டுருக்கா. என்னவா இருக்கும்? ஆஃப் கேம்பஸ் ஈவென்ட் அவளுக்கு என்ன இருக்கு? அப்படி சொல்லிட்டு இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காளுங்க. இங்க நம்ம ஏமிய காமிச்சா, "இன்னைக்கு நல்லா பிரசன்ட் பண்றோம். கண்டிப்பா ரோஸ்வெல் கையிலேருந்து ஸ்காலர்ஷிப்ப வாங்குறோம்." அப்படி சொல்லிட்டு அப்படி வெறியா பேசிட்டு இருப்பாளா, ஆப்போசிட்ல ப்ரொஃபசர் வந்து உட்காந்தாங்க. "ஆமா மேடம், நீங்க வந்து உங்க பிரசன்டேஷன்ல கொஞ்சம் காமிக்கிறீங்களா? என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க?" ஆ பிரசன்டேஷன் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? என்ன ப்ரொஃபசர் தெரியாத மாரி கேட்குறாங்க. நம்ம ட்ரக் பத்தி தானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். அதுதானே இன்னைக்கு சொல்லப் போறோம். ஆமா, இப்ப எதுக்கு அத பத்தி கேட்குறாங்க? இப்ப நான் சொல்லி ஆகணுமா உங்ககிட்ட? ஆனா எனக்கு எப்படி சொல்றது தெரியலையே! எப்படி ஆரம்பிக்கிறது தெரியலையே! நான் என்ன சொல்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. என்ன மிஸ் ரொம்ப நேரம் என்ன யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு தெரியும்ல. மிஸ்டர் ரோஸ்வெல் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டாரு. அப்புறம் எப்படியோ பெரிய மனசு பண்ணி இந்த மீட்டிங்க வந்து திரும்பி குடுத்துருக்காரு. அப்ப எவ்வளோ முக்கியமான விஷயம் இது. சரி உன் சாம்பிள் குடு. என்னது சாம்பிளா? என்ன ப்ரொஃபசர் வந்து சாம்பிள்லாம் கேட்குறாங்க. ட்ரக் சாம்பிள்லாம் என்கிட்ட இல்லையே! அதெல்லாம் நான் எங்க போவேன்? வெறும் நான் ப்ரிப்பேர் பண்ண டெக் மட்டும் தான் இருக்கு என்கிட்ட. நான் என்ன பண்றது? அச்சச்சோ! எனக்கு எதுவுமே தெரியலையே! அப்படி சொல்லிட்டு இங்க வந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் இந்த சாம்பிளுக்காக என்ன பண்ணோம்? சரி ப்ரொஃபசர் ஒரே நிமிஷம் நான் வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு குழந்த மாரி வந்து எழுந்து போய், அச்சச்சோ! என்ன ப்ரொஃபசர் சாம்பிள் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கா. காய்ஸ் நான் என்ன பண்ணுவேன் இப்போ? ப்ரொஃபசர் நம்மகிட்ட தான் சாம்பிள் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்றது? என்கிட்ட வாங்குறதுக்கு காசு கூட இல்லையே! வெறும் ரூ. 200 தான் வச்சிருக்கேன். அத வச்சு என்ன வாங்க முடியும்? காய்ஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் சொல்ற நம்பருக்கு மட்டும் கொஞ்சம் காசு போட்டு விடுறீங்களா? அப்படி சொல்லிட்டு நம்பர்லாம் சொல்வா. அப்புறம்
அச்சச்சோ! இப்போ நீங்க எனக்கு வந்து காசு போட்டு நான் ட்ரக் வாங்கிட்டேன்னா, அப்புறம் எல்லாரும் என்ன தான தப்பா நெனைப்பாங்க. நான் ஒரு ட்ரக் டீலர்ன்னு தப்பா நெனச்சிட மாட்டாங்களா என்ன? அப்புறம் போலீஸ் என்ன தானே வந்து அரெஸ்ட் பண்ணும். இந்த புரொஃபசரையும் அரெஸ்ட் பண்ணும். இல்ல, இல்ல, இல்ல. சரி, சரி. நம்ம ஏதாவது வழி பார்க்கணும் காய்ஸ். ஆமா, இது ஜீக் தானே. ஜீக், ஜீக் வெயிட் பண்ணு. அப்படி சொல்லும்போது எங்க எல்லாரும் வந்துட்டு அவருக்கு வணக்கம் வச்சுட்டு போயிட்டுருப்பாங்களா, அத பார்த்துட்டு, ஆ இங்க எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காங்களேப்பா! அநியாயத்துக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கீங்க. ஜீக் நில்லு, நில்லு. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓடிட்டு இருக்க? என்னால ஹீல்ஸ் போட்டு ஓடவே முடியல. அப்பா! அப்படி சொல்லிட்டு இடிச்சுக்கிறா. இடிச்சுட்டு, அச்சச்சோ! வலிக்குதே! என்ன ஆச்சு? உனக்கு ஓகே தானே? 9 மணிக்கு மீட்டிங் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க இங்க என் பின்னாடி? ஆமா. என்ன இந்த கிளாஸ்லாம் வந்து பேசுது இங்க? இங்க நான் தான் பேசுறேன். ஓ! ஓ! ஜிக். இங்க தான் இருக்கியா? நான் கூட நெனச்சேன் உனக்கு வந்துட்டு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரி, சரி. ஓகே. ஆ ஆமா. ஆ நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க நெனைக்கிறேன். ஏன் தெரியுமா? மிஸ்டர் ரோஸ்வெல் வந்துட்டு நீ சொன்னதுனால தான் ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. சரி, சரி. ஓகே. இப்போ போய் மீட்டிங் ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். உன்கிட்ட ஒரு ஹெல்ப் இன்னொரு ஹெல்ப்பும் கேட்கணும். அது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் லேப்டாப் வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லாருக்கும். என்ன சொல்ற? பிரசன்டேஷன் பண்ணணும்ப்பா. அதுக்காக தான். ஓ! சரி, சரி. ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு இவரு வந்துட்டு அவர் லேப்டாப்லாம் குடுத்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாளா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, சரி எங்க உன் ரிங்? ரிங்கா? அது அது என்னோட கசின் இருக்கால்ல, அவளுக்கு வந்துட்டு நான் ரிங் போட்டா என்னமோ கோவமா இருக்கு போல இருக்கு. மேபி அவளுக்கும் ரிங் இல்லல்ல. அதனால அவ கோவப்படுறான்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால நான் ரிங்க கழட்டி வச்சுட்டேன்ப்பா. இப்போ நீ ரிங் எங்கன்னு கேட்ட. அத நீ போடாம இருக்கக்கூடாது. புரியுதா? ஓகே, ஓகே கேப்டன். நான் வந்துட்டு மீட்டிங் பிரசன்டேஷன் முடிச்சோனே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சரி, சரி. சரி இந்த மீட்டிங்க்கு நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்க? ஓகே. அதுவா? நான் வந்துட்டு நெறைய அ பிஸ்கெட்ஸ் அண்ட் ஜூஸஸ் ஆ என்னது? அதாவது இந்த மீட்டிங்க்கு மேபி நான் ஒரு அப்கிரேடடான வெர்ஷன் சொல்றேன். குக்கீஸ் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்கிரேட் ஆயிட்டேன்ல நானு. என்ன அது? நான் கேட்டதுக்கும், நீ என்னதுக்கும் சம்மந்தமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்க? எது சம்மந்தமே இல்லையா? காய்ஸ் என்ன சொல்றாரு இவரு? அப்படி சொல்லிட்டு நம்மகிட்ட பேசிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில வந்துட்டு அந்த மீட்டிங் ஹால்க்குள்ள போவாளா, பார்த்தா வந்துட்டு அப்பயும் வந்து ப்ரொஃபசர் கால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வந்துட்டு கால் அட்டெண்ட் பண்ணாம டான்ஸ் ஆடிட்டே இருப்பாளா. அப்புறம் லாஸ்ட் கால்ல அட்டெண்ட் பண்றதுக்குள்ள வந்துட்டு ப்ரொஃபசர் வந்து கால் கட் ஆயிடும். அப்புறம் வேற ப்ரொஃபசர் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. என்ன அனுப்பியிருப்பாங்கன்னா, "மிஸ் ரொமேரோ என்ன நெனச்சிட்டு இருக்க நீ? மீட்டிங் டைமே ஆயிடுச்சு. இன்னும் நீ எனக்கு வந்துட்டு என்ன பிரசன்டேஷன் அப்படின்றத சொல்லவே இல்ல. என்னதான் பண்ண போற நீ?" அப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. காய்ஸ் என் ப்ரொஃபசர் ரொம்ப கியூரியஸா இருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்னு. நீங்களே பார்க்குறீங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்? அப்படி சொல்லிட்டு இப்படி பாப்பா. பார்த்தா வந்துட்டு மீட்டிங் ஹால் மாரி இருக்காது. நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ண மாரி இருக்குமா, அத பார்த்துட்டு அவங்க அம்மா தான் அரேஞ்ச் பண்ணிட்டு வேற இருப்பாங்க. அம்மா அப்படி சொல்லி கத்துவா. உடனே அவங்க அம்மா, என்னடி என்னாச்சு? ஏம்மா இந்த பலூன்ஸ்லாம் ஒழுங்கா வைக்கல? இப்படி ஒழுங்கா வைக்கணும்ல. அப்படித்தானே உங்களுக்கு வந்துட்டு தெரியும். சரி, சரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடு." அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இவளும் வந்து பலூன்ஸ்ல உட்காந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. காய்ஸ் இங்க பார்த்தீங்களா நான் என்னலாம் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு, இந்த ரூமே பிங்க்கா வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச கலர் பிங்க் ஓகே. அப்புறம் வந்துட்டு எப்படி நம்ம மீட்டிங்ல வந்துட்டு எப்படி இதெல்லாம் இல்லாம இருக்கும். கண்டிப்பா நம்மளோட ஸ்பெகட்டி இருக்கு. அப்புறம் பீட்ஸா, அப்புறம் சிக்கன், நூடுல்ஸ் ஆ அப்புறம் பலூன்ஸ் நெறைய வச்சிருக்கோம். அதெல்லாம் தான் வந்துட்டு நம்ப மீட்டிங்க வந்து ரொம்ப எலகன்ட்டா காமிக்கும். அப்புறம் பார்ட்டினா வந்துட்டு ஒரு விஷயம் எப்படி மிஸ் ஆகும்? அதுதான் பார்ட்டி ஹேட். ஸோ அதுவுமே எங்ககிட்ட இருக்கு காய்ஸ். ஸோ நாங்க எல்லாமே வந்து ப்ரிப்பேரா வச்சிருக்கோம். அப்படி சொல்லிட்டு அஃபிஷியலான மீட்டிங் இடத்த வந்துட்டு என்னமோ வந்துட்டு பர்த்டே பார்ட்டி இடம் மாரி அம்மாவும் பொண்ணும் மாத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் பொண்ணு வந்தவ, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்?" "ஆ ஒண்ணும் இல்ல. டென்ஷன் ஆவாதீங்க. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க பார்க்கலாம். எல்லாம் சரியாயிடும். இந்த பார்ட்டி ஹால்ல வந்துட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல. என்ன பண்ணி வச்சிருக்க? ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி ஆமா. பிங்க்கா டெக்கரேட் பண்ணா தானே இடமே கியூட்டா இருக்கும். அப்பதான் நம்ம வந்து பிரசன்டேஷனும் ரொம்ப கியூட்டா இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணி வச்சிருக்கேன். கடவுளே! இதெல்லாம் ரோஸ்வல் பார்த்தா கண்டிப்பா திட்ட போறாரு. நல்லா வாங்கிக்கோ நீ. ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட பேசவே முடியாது. நான் கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு போயிடுவா. அப்புறம் அவங்க அம்மா வந்தவங்க, "எனக்கு உன்ன நெனச்சா ரொம்ப பெருமையா இருக்கும்மா. நீ இவ்ளோ பெரிய இடத்துல பிரசன்ட் பண்ண போறேன்னு நெனச்சாலே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா." சரி அம்மா நீ பார்த்துக்கோ. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்." அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவ விட்டுட்டு போயிடுவா. அப்புறம் வந்துட்டு இங்க எல்லாரும் வந்துட்டுருப்பாங்க. ரோஸ்வெல் வந்து ஆல்ரெடி உட்காந்துட்டு இருப்பார்ல. ஸோ அதனால எல்லாரும் வந்தவங்க, "என்ன நடக்குது இங்க? நம்ம தப்பா ஏதாவது ரூமுக்கு வந்துட்டோமா? என்ன நடக்குது?" அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்துட்டே வந்துட்டுருப்பாங்க. "ஆமா, நீங்க கரெக்ட்டா தான் சொன்னீங்களா? இந்த ரூம் தானா? என்னமோ பார்ட்டி ரூம் மாரி இருக்கு இது. இந்த ரூம் தானா? பார்த்தீங்களா? ரோஸ்வெல் ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்காரு. அப்பன்னா இந்த ரூமா தான் இருக்கும்." அப்படி சொல்லி இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க, "ஏய் எங்க போன? ரொமேரோ உன்ன எல்லாம் தேடி எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கோம். எங்கெங்க போயிட்டு இருந்த நீ?" "அப்படியா?
ஆமா. லேட் ஆயிடுச்சு பாரு. வா, வா ரோஸ்வெல் ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பொண்ண இழுத்துட்டு வந்து அவள வந்து ரூம்ல தள்ள, எல்லாரும் வந்துட்டு அவளே பார்த்துட்டு இருப்பாங்களா? "ஏன் காய்ஸ் எல்லாரும் நம்மள இப்படி பார்க்குறாங்க? நான் தப்பு பண்ணிட்டேனா? ஆ உட்காருங்க. கூச்சப்படாதீங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆமா காய்ஸ் எனக்கு கொஞ்சம் லைட்டா நர்வஸா தான் இருக்கு. ஆமா அவர் தான் மிஸ்டர் ரோஸ்வெல்லா? அவரோட சீட்ல அவர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரா? பார்க்கவும் லைட்டா அப்படி தெரியுது. ஆனா மூஞ்சியே மறைச்சிட்டு இருக்காரு. எனக்கு அவர தெரியலையே! என்ன நடக்குது இங்க? என்ன ரூமெல்லாம் இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படி சொல்லிட்டு ரோஸ்ஃபுல் கிட்ட சவுண்ட் வருமா, எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஓ! இவரு தான் ரோஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் வந்து எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஓகே. அவரு தான். ஆனா ஏன் மூஞ்சிய மறைச்சு வச்சிருக்காரு? என்னால பார்க்க முடியலையே அவர. சரி நம்ம பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி சொல்லிட்டு, ஓகே குட் மார்னிங் காய்ஸ் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெல்கம் டு த ஹால். அப்படி சொல்லிட்டு அவ அப்படியே வந்து பிரசன்ட் பண்ண ஆரம்பிப்பா. ஆரம்பத்தில பிரசன்டேஷன்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி நம்மளோட ஹீரோயினோட பிரசன்டேஷன் ஸ்கில்ல கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஆனா, அவளுக்கு வந்து என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ, அவ ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, சரி நான் வந்துட்டு என்ன பத்தி ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். என் பேரு ஏமி ரொமேரோ. நான் வந்து ஸ்டோன் ஹார்ஸ்ட் யூனிவர்சிட்டிய ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன். அப்புறம் நான் அங்க வந்து பேச்சுலர் ஆஃப் பயாலஜி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ, அதனால தான் எனக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படி சொல்லிட்டு அவள பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். சரி அதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு நான் இந்த ஹேட் குடுக்க விருப்பப்படுறேன். இதெல்லாம் ரொம்ப தேவையா இப்போ? ஆமா. ரொம்பவே தேவை மேடம். எனக்கு தேவையில்லன்னு தோணுது. இல்ல, இல்ல மேடம். நீங்க கண்டிப்பா போட்டே ஆகணும். அப்படி சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல இருக்க ஒரு மேம்க்கு வந்து போட்டு விட்டுருவாளா? இதெல்லாம் என்னது இது? அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கீழ எடுத்து வச்சுருவாங்க. அப்புறம் வந்துட்டு ரோஸ் சொல்வாரு, இதெல்லாம் மிஸ் ரொமேரோ நம்ப மீட்டிங்க்குள்ள போலாமா? ஓகே, ஓகே. இப்ப எதுக்கு அவங்களுக்குலாம் இந்த ஹேட் புடிக்கலையா? சரி பரவால்ல. அப்படி சொல்லிட்டு இவ திரும்பி மீட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுவா. உங்களுக்கு தெரியும், யங் ஜென்ரேஷன வந்துட்டு இந்த இல்லீகல் ட்ரக்ஸ் வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இல்லீகல் ட்ரக்ஸ வந்து நம்ம எப்படி வந்துட்டு என்னென்ன வகையா பிரிச்சிருக்காங்கன்றத பார்க்க போறோம். அப்படி சொல்லிட்டு அத பத்தி சொல்லிட்டுருப்பா. உடனே அங்க இருக்கவங்கலாம், ஆமா இப்ப எதுக்கு அவ இல்லீகல் ட்ரக்ஸ் பத்தி சொல்லிட்டுருக்கா? இந்த மீட்டிங்க்கு இதா தேவ? அப்படின்ற மாரி எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டுருப்பாங்க. அப்புறம் ரோஸ் சொல்வாரு, எல்லாரும் அமைதியா இருங்க. சொல்லுங்க சார். உங்கள இல்ல. மிஸ் ரொமேரோ நீங்க பேசுங்க. ஆமா, மிஸ்டர் ரோஸ்வெல்லோட சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே. சரி பரவால்ல. அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து அவ ட்ரக்ஸ் பத்திலாம் பேசிட்டே இருப்பா. 10 வகையான ட்ரக்ஸ்லாம் இருக்கு. அது ரொம்ப இல்லீகலானது. நம்ம நாட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. மிஸ் ரொமேரோ ஸ்டாப் பண்ணுங்க. என்னது இது என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க நீங்க. ஏன் ஏன் நான் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேனா? மிஸ் ப்ரொஃபசர் வந்துட்டு சொல்லலையா இவங்க கிட்ட நம்ம ட்ரக்ஸ் தான் வந்து பிரசன்ட் பண்ண போறோம் இன்னைக்கு சொல்லிட்டு. ஏன் இவங்க வந்துட்டு புரியாம கேட்குறாங்க? ஆனா சரி நான் இப்ப பிரசன்டேஷன் கன்டின்யூ பண்ணலாமா? கன்டின்யூ பண்ணக்கூடாது நீ. தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நீ. எங்க டைம் எல்லாம் வேஸ்ட்டா போகுது உன்னால. ஆ ஆனா ஆனா அதுதானே பிரசன்ட் பண்ண சொன்னாங்க இன்னைக்கு என்ன? அப்படி சொல்லிட்டு இங்க அவ கதறிட்டு இருக்க. அப்போ என்னோட ஸ்காலர்ஷிப் ரோஸ்வெல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காலேஜுக்கு நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணவே கூடாது. அச்சோ! அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. என்னோட ஸ்காலர்ஷிப்லாம் போயிடும் அப்படி சொல்லிட்டு இங்க வந்து அழுதுட்டு இருப்பாளா? அப்ப ரோஸ்வெல் எழுந்தவரு, நான் ஆல்ரெடி வந்து அதில சைன் பண்ணிட்டேன். என்னது? சைன் பண்ணிட்டீங்களா? ஆனா மிஸ்டர் ரோஸ்வெல் நீங்க எப்படி இப்படி பண்ணலாம்? இங்க பாருங்க யாருக்காவது இதில வந்துட்டு அக்செப்ட் பண்ணல அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் உங்க கம்பெனியில இருக்க கான்ட்ராக்ட்ட வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவேன். அப்படி சொல்லிட்டு கூலா போயிடுவாரு. ஸோ, அதனால அங்க யாருமே பேச முடியாம அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்களா? இங்க நம்ப ரொமேரோ ரொம்ப ஹாப்பி. மேடம் வந்துட்டு அப்படியே குதிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் கிளாஸ்க்கு போன ரொமேரோ, "அம்மா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு." கைஸ் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். மிஸ்டர் ரோஸ்வெல் எனக்கு யாருன்னே தெரியாது. ஐ மீன் எனக்கும் அவர யாருன்னு தெரியாது. அவருக்கும் பெருசா என்ன பத்தி தெரியாதுல்ல. ஆனா, எனக்காக வந்துட்டு அக்ரீமெண்ட் முன்னாடி சைன் பண்ணிட்டாரு. நான் பிரசன்டேஷன் சொல்றதுக்கு முன்னாடி சைன் பண்ணிட்டுருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதையும் அவர் பண்ணணும். ப்ளஸ் அவரோட ஃபேஸ் ஏன் அவர் மறைச்சிருந்தாரு அந்த மீட்டிங்ல? உண்மையிலேயே ரோஸ்வெல் வந்து ஒரு நிஞ்சாவா இருப்பாரா? இல்லன்னா இல்லன்னா அவரு இறந்து போயிருப்பாரா? அவரு இறந்து போனவர வேற யாராவது ரீப்ளேஸ் பண்றாங்களா? அதனால தான் ஃபேஸ் காமிக்கல போல இருக்கு அவரு. என்ன நடக்குதுன்னு தெரியல காய்ஸ் அப்படி சொல்லிட்டு இங்க அவ நம்மகிட்ட கதறிட்டு இருக்கா. அம்மு என்ன ஆச்சு உனக்கு? ஏதோ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கு. ஆ அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஒரு கேரக்டர் ஒண்ணு புதுசா வராங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு, "ஏய் வெனிஸ் எப்போ வந்த?" அப்படி சொல்லிட்டு பொண்ணுங்கலாம் போய் ஹக் பண்ணுவாங்களா? அப்போ ஒரு பையன் வந்துட்டு நம்ம ஏமியோட கசின் ரோஸ் பின்னாடி போய் ஹக் பண்ணுவான். "என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப வந்து ஹக் பண்ணிட்டு இருக்க?" "நான் உன்ன ஹக் பண்ணல. வெனிஸ் வந்த சந்தோஷத்துல எல்லாரும் சேர்ந்து ஹக் பண்ணீங்கல்ல, நானும் உங்க கூட கம்பெனி குடுத்தேன். குடுத்த கம்பெனில போதும் தள்ளி நில்றா" அப்படி சொல்லிட்டு இங்க அவ வந்து மிரட்டிட்டு இருப்பான் அவன. அவன் வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம ரோஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ரோஸ் வந்து கொஞ்சம் கூட இடம் குடுக்குற மாரி இல்ல அவனுக்கு. அப்புறம் வந்து பொண்ணுங்கலாம் வந்து பேசிட்டு இருப்பாங்களா, "ஏய் ரொம்ப நல்லா இருக்குடி உன் கிஃப்ட் எல்லாம்" அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஆமா உனக்கு தெரியுமா ஏமி, நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்." "என்னது ஏமி மட்டும் தான் மிஸ் பண்ணியா? அப்ப நாங்கலாம்" "அடி பாவிங்களா உங்க எல்லாரையும் தானே நான் மிஸ் பண்ணேன்." அப்படி சொல்லிட்டு இங்க வந்து வெனிஸ் பேசிட்டு இருப்பா.
இருப்பா. வெனிஸ்க்கு அங்கே ஒரு பையன் லவ்வர் கூட இருக்கான். ஸோ எல்லோரும் அப்படியே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா, ஏய் காய்ஸ் நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, ஸோ நம்ம எல்லாம் குரூப் டேட் போகலாம், என்ன சொல்கிறீங்க? அதுக்கு எதுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கேட்க, ஆமாம் ஏய் குரூப்பாக போகலாண்டி, நீ அதுக்கு கம்மிட்டாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, எல்லாம் சேர்ந்து போகலாம். ஓ அப்படியா, சரி ஒரு நிமிஷம், ஏமி உன் கையில் என்னது அது, என்னது அது? ஓ இதுவா, இது என்கேஜ்மெண்ட் ரிங்கா? என்கேஜ்மெண்ட் ரிங்கா? ஆமாம் என்கேஜ்மெண்ட் ரிங் தான். யார் யார் கொடுத்தது, யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. நிக்கோ நீ பாவம்டா. என்னது நிக்கோ பாவமா? ஏன் பாவம்? நிக்கோ உனக்கும் இந்த மாதிரி ஒரு ரிங் வேணுமா? அதனால தான் நீ ரொம்ப கஷ்டப்படுறியா? நிக்கோ அதனால தான் நீ ஃபீல் பண்ணுறியா? சரி ஃபஸ்ட்டு நீ சொல்லு, அந்த பையன் பேர் என்ன? அதுவா, அது நான் வந்து ஜீக்குன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது சீக்ரெட். என்னது ஜீக்கா? யாருக்கு ஜீக்கு? அவன் பார்க்க எப்படி இருப்பான்? ஆமாம் நீ அவனை வீட்டுக்கு கூட்டி போயிருக்கியா? ஆமாம் அவன் வந்துட்டு கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பானா, பையன் க்யூட்டாக இருப்பானா? ஆமாம் இது எப்படி ஜீக் யார்? எங்களுக்கு தெரியாமல் யார்? வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் இல்லை, அவனை ஃபஸ்ட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படி சொல்லும் போது எங்கள் கால் வருமா, வெயிட் பண்ணுங்க காய்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவான். ஏமி சொல்லிட்டு போடி அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் வந்து மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த பாட்டுக்கு வந்து வழக்கம் போல் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் கடைசியில் தான் அந்த ரிங்டோனுக்கு ஃபோன் எடுத்துட்டு ஹலோ ஹலோ யார் பேசுறது? ஏமி. என்னது ஏமியா? உங்கள் பேர் ஏமியா? ஆனால் வாய்ஸ் வந்து என்னமோ ஆம்பளை குரல் மாதிரி இருக்கே, அப்புறம் எப்படி ஒரு ஏமின்னு பேர் வைப்பாங்க உங்களுக்கு? ஸ்பெல்லிங் வேறு மாதிரி வச்சுருப்பாங்களோ? நான் சொல்கிறது கேளு, நான் உன்னை வந்துட்டு கேம்பஸில் வந்து பார்க்குறேன். நீங்களா? யார் நீங்கள்? என்னையும் கேம்பஸில் வந்து பார்க்குறீங்க? 5 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுருவான். என்னது ஏமி ஹலோ, ஏமி ஃபோன் வைக்காதீங்க. என்னது இது, யாரே தெரியலையே. ஹாய் மிஸ்டர் ரோஸ்வெல், யார் உன்னை வந்துட்டு என்ன பேர் சொல்லி கூப்பிட சொன்னது? ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். சரி நீ எப்படியோ கூப்பிட்டுக்கோ, அதை நான் கண்டுக்க மாட்டேன். சரி உங்கள் அப்பா உயிரில் வந்துட்டு எழுந்தது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? உனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருந்தால் தான் இந்த சொத்தெல்லாம் உனக்கு வரும்னு எழுதியிருந்தாரு, ஞாபகம் இருக்கா? இருக்குது, எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு நினச்சா. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன், என்னென்னா என்னதான் நீ வந்துட்டு ஒரு பெரிய செஸ் கிங்காக இருந்தாலும் உனக்கு வந்துட்டு குயின் இல்லைனா ஒன்றுமே இல்லை, நீ புரிஞ்சுக்கிட்டியா? அதெல்லாம் எனக்கு புரியுது, அதனால தான் நான் வந்துட்டு என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டேன். ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டேன் எப்போ? போன சாட்டர்டே தான். இல்லை இவ்வளோ குயிக்காவா? ஆனால் சரி இருந்துட்டு போகுது. பொண்ணு எப்படி இருப்பா? கொஞ்சம் எந்த பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து சேர்ந்தவ? எந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க உங்கள் அப்பா அம்மாலாம்? அவங்க இன்னும் அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை. என்னது அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இல்லையா? அப்படின்னா ஏதாவது சூப்பர் மாடலா? இல்லை பார்க்க எப்படி இருப்பா? அழகாக இருப்பாளா? கொஞ்சம் டாலா, ஸ்மார்ட்டா, உனக்கு ஏற்ற மாதிரி, இல்லை ஏன் டைப்பா? போதும் கேசர், நீ நிறைய பேசுகிற. ஓகே என்னதானாலும் எஸ்கே. என்னது எஸ்கே? எனக்கு வந்து பேர் இருக்கு, எசக்கியல் ரோஸ்வெல், மிஸ்டர் எசக்கியல் ரோஸ்வெல் அப்படி கூப்பிட்டேன். ஓகே மிஸ்டர் எசக்கியல் ரோஸ்வெல், நான் ஒரு கடைசி கொஸ்டின் கேட்கட்டுமா? கேளு. சரி அவங்க எப்படி, நானே சொல்கிறேன், அவள் கொஞ்சம் சைல்டிஷ், அப்புறம் கொஞ்சம் நாய்ஸினா க்யூட்டாக இருக்கும்ல, இல்லை டம்ப், மூளையே இல்லை அவளுக்கு. ஓகே, ஆனால் எப்படி அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சது? ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே எலகண்ட்டான பொண்ணுங்களை தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப சைலண்ட்டாக எலகண்ட்டாக. கரெக்டு தான். அப்புறம் எவ்வளோ சூஸ் பண்ணீங்க? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நான் சட்டையும் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கவும் பிடிக்காது எந்த காலத்துலையுமே. அப்போ தான் கைஸை ரியலைஸ் பண்ணுவான், என்னது இந்த பொண்ணு அவன் சும்மா தான் கல்யாணம் பண்ணியிருக்கானா, லவ் பண்ணல கல்யாணம் பண்ணல போல இருக்கே அப்படி சொல்லி பார்த்துட்ருப்பான். அப்புறம் இங்கே நம்ம ஏமி வந்து வெளியே வந்துட்டுருப்பாளா, பார்த்தா வந்துட்டு ஆப்போசிட்டில் ரோஸ் வந்துட்டுருப்பா அந்த பையன் கூட. அதனால எங்கே அந்த ரிங்கை பற்றி திரும்பி கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுப்பா. இந்த ஏமிக்கு நான் கால் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், எவ்வளோ நேரம் கால் பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்கிறனால பாரு, எங்கே போய் தொலைஞ்சா? நீ பக்கத்தில் இருக்க ஒரு பையனை பார்க்கலாமே, அவன் ரொம்ப நேரமாக உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான், என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். நீ எக்கேடாவது கெட்டு போடா, எனக்கு என்னடா வந்தது அதனால? இப்படிலாம் கொஞ்சம் பேசி மனசுலாம் வலிக்குதுமா. ஐயோ பேசாதடா, தயவு செஞ்சு பேசாத. நானே வந்துட்டு ஏமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு இருக்கேன், நீ வேற இந்த வெறுப்பேற்றிட்டு இருக்க. ஆனால் நீ என்ன கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். டேய் போடா என்ன விடுறா அப்படி சொல்லிட்டு அவங்க தெரிச்சு ஓடிட்டு இருப்பா, அவனும் பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து ஏமி தப்பிச்ச போதும் சாமி அப்படி சொல்லிட்டு இந்த பக்கமாக போயிட்டு இருப்பா அவ. ஹலோ யார் பேசுறதுங்க? ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் இந்த ஃபோனில் வந்து பயங்கரமாக டெக்னாலஜியில் வந்துருச்சு போல இருக்கே, ஃபோனில் பேசுகிறவங்க நேரில் பேசுகிற மாதிரி சவுண்ட் நல்லாவே கேட்குதே. என்ன பண்ணுற, கண்ணு திறந்து பாருங்க. ஓ ஜீக் நீயா? ஆமாம் திடீர்னு ஜீக் ரொம்ப அழகாக தெரியுறானே காய்ஸ், அப்படி தானே உங்களுக்கு அப்படி தோணுதில்ல? ஜீக் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஆமாம் இந்த பூலாம் வந்துட்டு அவனை இன்னும் அழகுபடுத்துது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அங்கேயே நின்றுட்டு இருக்க போறியா?
ஆமாம் இந்த குப்பையில் எங்கேருந்து பறக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே? அதுவா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சார். நாங்கள் சும்மா வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இறங்கி போக மாதிரிதான். சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா நீ இப்போ எதுக்கு ஆடிட்டு இருக்க? ஆமா நீ தானே கேட்ட ஏன் நின்றுட்டு இருக்கேன்னு. ஸோ அதனால நான் இப்போ ஆடிட்டு இருக்கேன். ஓ கடவுளே ஒன்று வச்சுட்டு முடியல. மரியாதை வந்து கார்ல ஏறு. ஆனால் ஜீக் உனக்கு நான் தேங்க்யூ சொல்லி ஆகணும். ஏன்னா உன்னால தான் மிஸ்டர் ரோஸ்வெல் வந்துட்டு எங்கள் காலேஜ் கூட வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஜீக். என்னதான் நீ ஒரு டிரைவராக இருந்தாலும் நான் டிரைவர் கிடையாது. சரி எனக்கு புரியுது. நீ டிரைவருக்கும் மேலே தான். ஓகே ஜீக். ஆனாலும் நீ வந்து அப்பப்போ ஒத்துக்கிட்டு ஆகணும். நீ டிரைவர் தான். சரி நீ காரில் ஏறியா இல்லையா? கார்லையா? எதுக்கு இப்போ நான் ஏறணும்? எனக்கு டைம் வேறு ஆகுது. நான் வீட்டுக்கு போகணும்ல. சரி நான் வீட்டுக்கு கொண்டு போய் உன்னை விடுறேன். ஏறு. ஆனால் நம்ம எங்கே போகிறோம் சொன்னால் தானே ஏறுவேன். இப்போ நீ ஏறியா இல்லையா? ஆனால் சரி கார் டோரை திறந்து விடலாம்ல. ஏறி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இவளும் காரில் ஏறி போயிட்டுருப்பாளா. சரி ஜீக்கு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம வந்து கம்பெனிக்கு போயிட்டுருக்கோம். என்ன கம்பெனி? ரோஸ்வெல் கார்பரேஷன். ஓ ரோஸ்வெல் கார்பரேஷன் அப்படின்னா நம்ம மிஸ்டர் ரோஸ்வெல்லை பார்க்க போகிறோமா? அன்றைக்கி நான் வந்து ஒழுங்காக பார்க்க முடியலப்பா. இன்றைக்காவது வந்து அவர் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி வை சரியா? நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. சரி ஆமாம் சரி நீ எதுக்கு இப்படியே பேசிகிட்டு இருக்க? என்னால் பேசவே முடியல உன் கூட. சரி நான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் அப்படி சொல்லிட்டு தனியாகவே பேசிகிட்டு இருப்பா. கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? அமைதியாவா? அது எப்படி இருக்க முடியும் என்னால் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. அப்படியே வந்துட்டு ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்திருப்பான். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் ஆமாம் இப்போ என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்த? நீ தானே பசிக்குது சொன்ன. ஓ ஆமாம் கரெக்ட். சரி நான் சாப்பிட்றேன். ஆனால் இந்த ஹோட்டல் வந்துட்டு ரொம்ப ரிச்சாக இருக்க மாதிரி இருக்கே. ஏன்னா வந்து எல்லோரும் பணத்துலேயே வந்துட்டு காத்தி வீசிகிட்டு இருக்கானுங்க. ரொம்ப ரிச்சாக இருக்குமோ? இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்கா? நீ சாப்பிட்றியா? சரி உனக்கு ரோஸ்வெல் நிறைய பே பண்ணுறாரு போல இருக்கு. அடுத்த வாட்டி அவர் பே பண்ணாருன்னா கொஞ்சம் ஷேர் எனக்கு இந்த பக்கம் தள்ளி விடு சரியா? நானும் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பேன்ல. சாப்பிட்றியா? ஓவராக பேச பேச உனக்கு வந்துட்டு நாக்கு முழுங்கிருப்பாரு. என்னது நாக்கு முழுங்குவாங்களா? நார்மலாக யாராவது நாக்கில் முழுங்க முடியுமா? என்ன சொல்கிற நீ? அச்சோ நாக்கு முழுங்க முடியுமா? அப்படி சொல்லும்போதே வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா? அதுவும் இவ்வளோ பார்த்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அச்சோ ஜீக் இங்கே வந்து யூனிஃபார்ம் போட்டு வரக்கூடாது போல இருக்குது. எல்லோரும் வந்துட்டு அதை பற்றி பேசுகிறாங்களா? இல்லை எல்லாருமே வந்துட்டு ஏதோ மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க. அவங்க காதில் ஏதாவது சொல்கிறாங்க. ஜீக் நம்மளும் அந்த விளையாட்டில் ஜாயின் பண்ணிப்போம் அப்படி சொல்லும்போது இங்கே அவனுக்கு வந்துட்டு இருமல் வந்துட்டு இருக்குமா? ஜீக் என்ன நீ உன் நாக்கு முழுங்கிட்டியா? காமி நான் நாக்கு பார்க்குறேன். நாக்கு முழுங்கிட்ட போல இருக்கு நீ அப்படி சொல்லிட்டு ஆளவை காமிச்சு பார்த்துட்ருப்பா. போதும் எனக்கு எல்லாம் போதும். மரியாதை சாப்பிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவன் போவான். ஏய் ஜீக் என்னை விட்டு எங்கே போகிற? என்கிட்ட காசு இல்லை. ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. ஓகே மிஸ்டர் வெயிட்டர் இதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜீக் பின்னாடி போயிட்டுருப்பா. ஜட்ஜ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல. வந்துருவேன்னு தான் சொன்னான் அவன். சரி ஒரு சின்ன பெக்கு போடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா எனக்கு நல்லா தான் இருக்கேன் நான். ஓ அப்படியா சரி நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடிச்சிட்டு இருப்பானா கரெக்டாக வந்துட்டு அவங்க 2 பேரும் உள்ளே வந்துருவாங்க. ஆமாம் இவங்க 2 பேர் யார்? இங்கே ஒருத்தன் வந்து ஜீக் மாதிரியே இருக்கான். ஜீக் வயசில் இருக்க மாதிரி தான் இருக்கான். பார்க்க போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கான். இந்த பக்கம் இவர் வந்து கொஞ்சம் வயசானவர் மாதிரி தான் இருக்கார். ஓ வயசானவர். ஓ இவர் தான் ரோஸ்வெல்லா? ஓகே ஆனால் இவருக்கு வந்து சொட்ட மண்டை இல்லை. நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். நல்லா தான் முடி வச்சுருக்காரு அவர். ஓகே ஆமாம் இப்போ போலீஸும் ரோஸ்வெல் ஜீக் எல்லோரும் நின்றுருக்காங்க. ஆமாம் இப்போ ஏன் போலீஸ் நிற்கிறாரு? ஓகே போலீஸ் நம்மளை இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா? ஏன் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு மனசுலேயே வந்துட்டு பேசிகிட்டு இருப்பா. ஏமி கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ண. நான் வந்து முக்கியமாக அவர்கிட்ட பேசிட்டு வரணும். என்ன விட்டுட்டு போகிற ஜீக்? என்னை விட்டுட்டு போகாத. இப்போ நீ அவனை என்ன கூப்பிட்டு? ஜீக். என்னது ஜீக்கா? அட பாவி என்னை வந்துட்டு எசக்கில் கூட கூப்பிட விடாமல் இப்போ வந்து ஜீக்னு மட்டும் நல்லா இருக்காடா அவனுக்கு அப்படின்ற மாதிரி இவன் சிரிச்சிட்டு இருப்பானா? ஆமாம் இப்போ ஜீக்கில் என்ன தப்பு இருக்குது? ஏன் இப்போ அவர் சிரிக்கிறாரு? ஜீக் நல்லா தானே இருக்குது. ஜீக்னு பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாளா? அமைதிரு பேசாத அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க ஜட்ஜை கூட்டிகிட்டு போயிடுவார் அவர். ஸோ அதனால் இவனும் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரோஸ்வெலோட வந்துட்டு வருங்கால மனைவியை பார்க்கறதுக்கு. என்னது ரோஸ்வெல் கல்யாணம் பண்ண போகிறா? யாரை கல்யாணம் பண்ண போகிறாரு? எனிவேஸ் என் பேர் கைசர். ஓ பரவாயில்லையே போலீஸ் கூட நல்ல ஃபேன்சியான நேம் வச்சுருக்காரு. சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சிரிச்சுட்டே இருப்பான். என்னது உனக்கு தெரியாதா? ரோஸ்வெல் யாருன்னே உனக்கு தெரியாதா? ஆமாம் எனக்கு தெரியாது. இப்போ தெரியும். ஏன்னா வந்துட்டு அவர் தான் அந்த வயசானவர் ஒருத்தர் இப்போ போனார் ஜீக் கூட. அவர் தானே ரோஸ்வெல்? என்னது அவர் தான் ரோஸ்வெல் அப்படி சொல்லிட்டு இவன் சிரிச்சுட்டே இருப்பான்.
ஆமா. இப்ப நீங்க ஏன் சிரிச்சுட்டே இருக்கீங்க? அவர் தானே ரோஸ்வெல். நான் மீட்டிங்ல பார்த்த ஞாபகம் இருக்கு. அவர் வந்துட்டு வாட்ச் காட்டியிருந்தாரு. கொஞ்சம் ஃபிசிக்லாம் நல்லா தான் வச்சிருந்தாரு. ஆனா மூஞ்சி தான் என்னால பார்க்க முடியல. மேபி பீப்பிள் வந்துட்டு ஒரு நாள்லருந்து இன்னொரு நாள் மாறிடுவாங்களோ? ஆனா ஒரு நாள் தானே ஆச்சு. அதுக்குள்ள மாறிடுவாங்களா? அப்படி சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருப்பாளா? இவனுக்கு வந்துட்டு சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிரிச்சுட்டே இருப்பான். சரி நீங்க ஏன் சிரிச்சுட்டே இருக்கீங்க? எனக்கு வேற வீட்டுக்கு போக டைம் ஆச்சு. எங்க அம்மா திட்ட போறாங்க என்ன. ஜீக் நீ வந்துட்டியா? என்ன வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுரு. நீ தானே சொன்ன என்ன வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இது சைன் போடு. ஓ! ஜீக் என்ன நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சது என்னோட ஆட்டோகிராஃப் வாங்க நான் சொல்லியிருந்தா நான் ஃபர்ஸ்ட்டே போட்டு குடுத்துருப்பேனே. இந்தா அப்படி சொல்லிட்டு 2 பேர்ல சைன் போட்டு குடுத்தோனே, ஆ இப்போ 12:01 ஆச்சு. அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜட்ஜ் கிட்ட வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்ல காமிச்சு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா கேட்டு, அவரு வந்து பெர்ஃபெக்ட்ன்னு சொன்னதுக்கப்புறம், ஹா நல்ல வேளை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வழியா. புதுசா கல்யாணம் ஆனவங்கள வாழ்த்தாம இருந்தா தப்பில்ல. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அப்படி சொல்லிட்டு இங்க ஒரு வாழ்த்த. அம்மா இப்ப யாருக்கு கல்யாணம் ஆச்சு? உனக்கு தான். எனக்கா? எனக்கா? எப்படி? எப்போ? ஆமா என் கல்யாணத்துக்கு நீங்க யாரும் என்ன கூப்பிடவே இல்ல. அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் வந்து ரோஸ்வெல் வந்து டாக்குமெண்ட் குடுப்பாரா? என்னது? சர்டிஃபிகேட் ஆஃப் மேரேஜா? அதுவும் ரோஸ்வெல் கூட. இந்த ரோஸ்வெல் என்ன கல்யாணம் பண்ண. அவருக்கு வந்துட்டு என் தாத்தா வயசு இருக்கும். அவனே என்ன கல்யாணம் பண்ண. இப்படி மனசாட்சி இல்லாம பண்றீங்களே! அப்படி சொல்லிட்டு இவ அங்க வந்து கதறிட்டு இருக்க. அந்த பக்கம் வந்து ஃப்ரெண்ட் சிரி சிரின்னு சிரிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்புறம் அங்க ஜட்ஜ் வேற, "சரிங்க சார் நான் கிளம்புறேன்." "என்னது? கிளம்புறீங்களா? இதெல்லாம் ஒரு நல்ல மனுஷன் பண்ற வேலையா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நேரத்துக்கு கிளம்புறேன்னு சொல்றாரு. இப்போவே இப்படின்னா, நாள பின்ன புள்ளுக்குடிலாம் பொறந்துச்சுன்னா, அப்பயும் வந்து இந்த ஆள் இப்படி தானே இருப்பானா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத ஆள். சார் இந்த பாருங்க இந்த ரிங்க நான் வந்து போட்டேன்னு சொல்லிட்டு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரிங் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு தேவையில்ல. என்ன கொண்டு போய் என்ன வீட்ல விட்டுருங்க. ஜீக் நீ என்ன கொண்டு போய் வீட்ல விட்டுரு ப்ளீஸ். எனக்கு வந்துட்டு மிஸ்டர் ரோஸ்வெல் வேண்டாம். இந்த கல்யாணம் வேண்டாம். எதுவும் வேண்டாம்." அப்படி சொல்லிட்டு இங்க கதறிட்டு இருப்பா. ஆமா, நீ ஏன் சிரிச்சுட்டே இருக்க? யூ காய்ஸ் இவன் ஏன் சிரிச்சுட்டே இருக்கான் இங்க? எனக்கு இங்க மண்டை குழம்பிட்டு இருக்கா. அவன் என்ன வந்துட்டு பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. காய்ஸ் ஏதாவது பண்ணுங்க. ஆமா, என்னால இந்த கல்யாணத்த அக்செப்ட் பண்ண முடியாது. அவர் ஒண்ணும் ரோஸ்வெல் கிடையாது. அவரு ரோஸ்வெல் கிடையாது. அப்ப வேற யார் ரோஸ்வெல்? நான் தான் எசக்கி ரோஸ்வெல். என்னது? அப்படி சொல்லிட்டு இங்க நம்ப ஏமி வந்து நம்ம ரோஸ்வெல்லை பார்த்துட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். காய்ஸ் அதே மாதிரி நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ப்ளஸ் கமெண்ட் பண்ணி உங்களோட வியூஸ்லாம் சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த மாதிரிலாம் வந்துட்டு கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை கண்டென்ட் ட்ராமாவை சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை என்னெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு வியூ வரும். ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு செகண்ட் சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் ஒரு புது ட்ராமா, ஒரு சைனீஸ் ட்ராமா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஆன் கோயிங். பட் ஆனால் மொத்தம் ரிலீஸ் ஆகிடுச்சு. புது ட்ராமா அது. ஸோ அது நம்ம வந்துட்டு அதில் போட போகிறோம். ஸோ நம்ம 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட புது ட்ராமாஸ், அப்கமிங் ட்ராமாஸ் எல்லாமே வந்துட்டு கண்டினியூஸாக போடுவோம். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூட்.